இந்த பொய்கள் மத்தியில நம்ம தெய்வம் ஏன் நம்ம நல்லவரா இருக்காரு? அந்த பொய்யை அவங்க விஜய்க்கு நம்ம அவர் உதவி செய்யாது. உண்மையை பேசிக்கொண்டே இருக்காரு, உண்மையை நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. இந்த உண்மைதான் இந்த பொய்யிலிருந்து நம்மளை விடுதலை. எதை நம்புறீங்களோ அது நம்ம வல்லமை கொடுக்கணும்னு அர்த்தம். அப்படி பொய்யை பிசாசு வாழ்க்கையில நினைக்கல. அந்த பொய்யை நம்பும் பொழுது நம்ம வாழ்க்கை அதுக்கு ஒண்ணு வல்லமையில நம்புறல, அது மாதிரி விசுவாசம் வைக்கிறல. அந்த விசுவாசம் தான் அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில உண்டாகுமே. அப்ப நல்லா ஒரு சூழ்நிலையை பார்த்து பயன்படுது. அது போய் உண்மையான வசனம் சொல்லுது, அவர் கூட பச்சை போல கூட இருக்கிறவங்களை பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? அவர் நம்ம அப்பாவா இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவன். அந்த நல்ல தெய்வத்தை நம்ம பார்க்கும்போது வாழ்க்கை அப்ப நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துக்கொண்டு நம்ம கஷ்டப்பட்டு வரணும். ஆசீர்வாதமான குடும்பம். குடும்பம் என்ற அமைப்பு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில இயேசு யாருக்காக வந்தாங்க? ஒரு குடும்பத்துக்காக தான் வந்தாரு. நல்ல பண்ணுங்க. இயேசு தன்னுடைய வயது 30 வயதுல ஊழியத்துக்கு தொடங்கினார். அவர் எங்க தான் போனாரு? ஒவ்வொரு குடும்பமா போனார். வீடுகள் தோறும் தங்கி இருந்தாரு. ஒரு குடும்பத்தை நேசிச்சாரு. மாத்தால் மரியாதை அந்த குடும்பத்தை நேசித்தாரு. நிறைய குடும்பத்தை தேடி போனாரு. பேரோட குடும்பத்துக்கு போனாரு. அவங்க மாமியை சுகமாக்குனாரு. தலித்தாகும்னு சொல்லி ஒரு சின்ன பெண் வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை மனித பெண்ணை உயிரா எழுப்பினாரு. விதவையோட கண்ணீரை கண்டு அந்த மகனை உயிரா எழுப்பினாரு. ஏன் காரணம்? இயேசு குடும்பத்தை நேசிக்கிறாரு. மனுஷன் தனியா இருப்பது நல்லதுன்னு சொல்லி ஒரு குடும்பம் என்ற அமைப்பை உண்டாக்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்காததுக்காக தான் இயேசு உலகத்துக்கே வந்தாரு. அப்ப நல்ல பண்ணுங்க, நம்ம ஆசீர்வாதமா இருந்தா இந்த நாடு ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரணம், இயேசு யாரை நேசிக்கிறான்னா தனி நபர் இல்ல, ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தை நோவா காலத்துல நடந்தது போல நடக்கணும்னா நோவா காலத்தை நம்ம காப்பாற்றினார் ஆண்டவரே, ஒரு குடும்பத்தை காப்பாற்றினாரு. நீங்க தனி நபர் இல்ல, ஆண்டவன் உங்க குடும்பமா இப்ப நேசிக்கிறார். உங்க குடும்பமா இப்போ தனி நபரெல்லாம் ஆபிரகாம் அழைச்சாரா? ஆபிரகாம் சொல்றேன், ஆபிரகாம் தனியா வந்தாரா? அவங்க மனைவிக்கும் அழைப்பு அந்த குடும்பமா தான் ஆசீர்வதிச்சார். அப்ப நல்லா ஆசீர்வாதம் சும்மாரு. அப்போ ஆண்டவர் என்ன நேசிக்கிறார்னா ஒரு குடும்பத்தை நேசிக்கிறார். அது தொடர்ந்து நம்ம கற்றுக்கொண்டு வரணும். ரெண்டாவது வரை என்ன கற்றுக்கொள்ளுனா பக்தியுள்ள சந்தேகது. எது பக்தினா போதும் என்ற மனது, போதும் என்ற மனதில் நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடும்னா அதுதான் பிசாசுடைய மிக ஆழமான காரியத்தை வாழ்க்கை வெளிப்படுறாங்க. ஆண்டவர் அந்த ஒளியை எப்படி உண்டாக்குனார்னா அவரை ஆராதிக்கிறவங்க உண்டாக்கினார். அவர் என்ன தெரியுமா? திருப்தி கடவுளை ஆராதிக்கிறோமா? என்ன ஆராதிக்கிற ஒரு கூட்டம் வரணும். அப்படி நம்ம நினைக்கும் போது அந்த போதும் மனது இல்லாத போது சாத்தானை மாறினார். தேவ பக்தி என்பது பழைய வாருவது அதுல தேவ பக்தி. தேவ பக்தி என்பது என்ன தெரியுமா? போதும் என்ற மனது எழுத்தமா போதும். உன் சூழ்நிலையில உன்னை காப்பாற்றுவதற்காகவே இந்த உலகத்துல தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வம் மாத்திரம் போதும். நல்லா பண்ணீங்க. இந்த உலகம் முழுவதும் சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கேன். கடவுள் ஒரு நபர் இல்லைன்னா அது சீரோ வாழ்க்கையில. ஆனா நம்ம வாழ்க்கையில சொத்து பத்து இல்லாம இருக்கலாம். கடவுள் இருந்தா எல்லா காரியமும் வாழ்க்கையில தேடி வந்துடும். அப்ப நல்லா உங்க வாழ்க்கை எது போதுன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கி உனக்காக மறித்து உனக்காக வீட்டிருந்த இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில போதும். எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து இந்த போதும் என்ற மனதை நம்ம வாழ்க்கை இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ள நம்ம போவோம். போதும் என்ற மனது நம்ம தொடர்ந்து என்ன கத்துக்கணும்னா கடவுள் நம்ம எல்லாரும் தான் விரும்புறது. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி வச்சுக்கிறது. நீங்க போற வச்சுக்கீங்க, எலிசோடு போறதுக்கு ஒரு வழி தானே வேணும். எல்லா வழியில போட முடியுமா? இந்த வழியா போனதான் எலிசோடுக்கு ஒரு வழி இல்லை. அதே போலதான் கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விருப்பப்படுறாரு. ஆனா ஆசீர்வதிக்கிற விருப்பப்பட்ட தெய்வம் அவருக்கு ஒரு வழி இருக்குது, அவருக்கு அப்ரோச் இருக்குது. அந்த வழியில தான் அந்த அப்ரோச் தான் ஒவ்வொரு மனுஷன் ஆசை போவாங்க. ஆதியாக 1ஆம் அதிகாரம் 1:26 முதல் 28 ஆதியாக 1ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் அவனுடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார்.
அவங்களை தேவன் சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் அவர் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனை நோக்கி நீங்கள் பல்லுகி பெருக்கி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றவர்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தாரா? ஆதாமை ஏவாளையும் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அப்போ நல்லா தேவனுடைய இருதயமே ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதுன்னா அவருடைய மிகப்பெரிய ஆசையே. அப்ப நம்ம ஆண்டவர் அழைச்சதுக்கு காரணம் நம்ம ஆசீர்வாதமா இருக்காது. நீ நல்லா நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்க ஒரு காரியம் செஞ்சா மத்த நபர் மாதிரி இருக்காது. அது பெருக்கம் வரும், அது செழிப்பு இருக்கும், அதுல குறைவு வராது, அதுல எல்லாரும் பார்க்கத்தக்கதாங்க வியக்கத்தக்கதாங்க புதிய விதமான காரியத்தை வாழ்க்கை செய்யறாரு. ஏன்னா நம்ம ஆசிரிக்கிறது நம்ம நல்லவனால அவர் ஆசிரியர்ல அவர் அன்புள்ள தெய்வம். அந்த அன்பா நம்ம ஆசிரிக்கிறாரு. நல்லா புரியும். நம்ம எல்லாரையும் கடவுள் ஆசிரியர் நம்ம குடும்பமா இருப்பது கடவுளுக்கு தெரியும். அப்போ கடவுள் எந்த வழியில் நம்ம ஆசிரியப்பாங்கன்னா ஒரு வருஷம் சொல்லி 2ஆம் அதிகாரம் 11 13 வரக்கூடிய வாசனை இருக்கும். 2ஆம் அதிகாரம் 11 13 முடியும். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமக்கு போதிக்கிறது என்னன்னா 11 தேவ கிருபையானது நமக்கு போதிக்கிறது. நல்லா கவனிங்க. என்ன கவனிங்க. தேவ கிருபை நம்மளுக்கு போதிக்கணும் சொல்லி தருகிறது. சொல்லுது உங்க வாழ்க்கையில கடவுள் இந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பை உண்டாக்குறாங்க. இந்த குடும்பத்தை சரியான விதத்தை நடத்தணும்னா உண்டாக்கின தெய்வம் நம்ம கூட இருந்து சொல்லிக்கிறார். உன் பிள்ளை எப்படி பாதுக்கணும், உன் பிள்ளை எப்படி வளர்க்கணும், என்ன சொல்லணும், குடும்பத்துக்காக என்ன செய்யணும், எப்படி சேர்த்து வைக்கணும், என்ன வேலையில சம்பளம் வரல அதை எப்படி பயன்படுத்தணும்ன்ற காரியத்தை கிருபை போதிக்கிறாரு. ஆண்டோடைய கிருபை அன்பு, ஆண்டோடைய அன்பு நம்மளுக்கு போதிக்கிறாரு. எதுக்கு போதிக்கிறார்? 2 காரியத்தை போதிக்கும். என்ன தெரியுமா? பெருக்கிறது காரியத்தை அதுக்கு ஒரு வழி அமைக்கிறார். அப்போ வசனம் சொல்லுது கடவுளுக்கு ஒரு வழினா பொய் சொல்லல, பொய்யான நிறைய வழிகள் இருக்குது. அந்த பொய்யான வழிகளை வெறுக்க திரும்ப என்ன பண்ணுவோம்? என்ன போதுமா? பொய்யான வழிகளை வெறுக்கவும் விட்டு விடவும் போதிக்கும். நல்லா கொஞ்சம் சொல்லுங்க. கிருபானது நம்மளுக்கு பொய்யான வழியை வெறுக்கவும் விட்டு விடவும். இப்ப நம்ம இருக்கும்போது ஒரு பொய்யான காரியத்தை வெறுக்கவும் ஏற்கனவே நம்ம காரியத்தை பொய்யான காரியத்தை சிக்கிருப்போம்னா அந்த பொய்யிலிருந்து விட்டு விடவும் கிருபையானது போதிக்கிறது. எப்பனா டெய்லி கிருபை போதிக்கும். சங்கீதம் 148 சொல்லுது காலையிலே ஒரு கிருபையின் சத்தத்தை துணிக்க பண்ணும். அப்போ கிருபையின் சத்தம் ஒரு மனுஷ வாழ்க்கையை கேட்டுச்சுன்னா ஒரு காரியம் 2 காரியம் தான் எனக்கு முதல்ல உலகத்தின் வழிய வெறுக்கிறவங்க வைப்பது, உலகத்தின் வழிய வெறுக்க வைக்கும், உலகத்தின் வழிய விட்டு வைக்கும். ஏன்னா அந்த வழியில ஆசீர்வாதம் இல்லை. அந்த வழியில ஆசீர்வாதம் இல்லை. அது ஆசீர்வாதம் போல இருக்கும். மனுஷனுக்கு நல்லது போல தோன்றுகிற அநேக வழி இருக்குது. இந்த வழியில கூட நல்லதா இருக்கும், இந்த முடிவு நல்லதா இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு வச்சீங்களா? அந்த முடிவு வச்சு சரி தோற்று போயிட்டால அந்த நம்மளோட கை விட்டாங்களே. நம்மளுக்கு தோன்ற அநேக வழிகள் அது முடிவுல நல்லது இல்லை. கடவுளுக்கு தெரியும் யாரு அனாதிலிருந்து தெய்வம், நம்மளை உருவாக்குற தெய்வம். அவன் நம்மளுக்கு ஒரு வழியை கொடுத்தானா அதுல தோல்வியே இல்லாது லட்சணம் வராம இருக்கும், வீசாம இருக்கும். ஆனா ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை தப்பே வராது. அந்த வழி நம்ம கூட இருக்காது. செங்கலுக்கு கூட பிரச்சனை வரலாம், அந்த வழியில செங்கல் நம்ம தடுத்து நிற்க முடியாது. கடவுளுடைய வழி. அப்போ இந்த உலகத்தின் வழி நம்ம வெறுக்கவும் விட்டு விடவும் இது திரும்ப போதிக்குது. ஏன்னா இந்த
போகிறோம். கிருபை என்பது ஏன்னா நம்மளுடைய அன்பு என்பது என்ன தெரியுமா? நம்ம உலகத்துல சரியான வாழ்க்கையை வாழ அது வெறுக்க அளிக்க ஒரு power. அது விட்டுவிடுகிற ஒரு வல்லமை. இந்த ரெண்டு காரியத்தையும் கிருபை போதும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ரெண்டு விதமான காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம் பேசணும். அதுதான் நம்ம ரெண்டு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 கடைசி முடிவு வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 உன்னதமான தேவனுடைய ஆசாரியா இருக்கிற சாலமோன் முதல் யாருன்னா சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜான்னு ஒருத்தர் சாலமோன் ராஜா அவனை ஆசீர்வதித்து அடுத்தது ஆபிரகாம ரெண்டு ராஜாவை சந்திக்கிறாங்க. நல்லா பண்ணுங்க. ஆபிரகாம ரெண்டு ராஜாவை முதல் யாருன்னா சாலமோன் ராஜா. ரெண்டாவது ராஜா வந்து சோதோமின் ராஜாவை சந்திக்கிறாங்க. அதே போலதான் ஆபிரகாம் சந்ததி நம்ம எல்லாரும் யாரு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். நம்முடைய முக்கியதான் ஆபிரகாம் எப்படி ரெண்டு ராஜாவை சந்தித்தாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை ரெண்டு விதமான ராஜா சந்திப்போம். முதல் யாருன்னா சாலமோன் ராஜா, ரெண்டாவது சோதோமின் ராஜா. இந்த ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்ன? சாலமோன் ராஜா என்பது என்ன அர்த்தம்னா அவர் நீதியும் சமாதானத்தின் ராஜா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் நேரில் கடைசியில் வாசிப்போம். அடுத்தது சோதோமின் ராஜா. அவர் யாரு? ராஜா. ராஜா இருப்பான். நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா பிரைட்டா பலப்பலடு போய் அப்படிதான் இருப்பா ராஜா. ஆனா அவன் பேர் தெரியுமா? சோதோமின் ராஜா. சோதம் என்ற பேருக்கு அர்த்தம் தெரியுமா? உடைக்கேடானது. பார்க்கும்போது எங்கமா இருப்பான்? ராஜா கூட இருப்பானது பார்க்கும்போது. ஆனா அவன் பேர் சோதனை. உடைக்கேடா வழி தவறி பொய்யான காரியம். அப்ப நல்லா பண்ணீங்க. சாலமோன் ராஜா என்பது சரியான சமாதானத்தின் ராஜா. இன்னொரு வந்து சோதனை ராஜா. அழகா இந்த ராஜா மேல இருப்பான். ஆனா அவனுக்குள்ளேயோ முறைகேடு. அதே போல நல்ல கவனிங்க. அதுக்கு இந்த காலத்துல முன்னாடி 9 வருஷம் முன்னாடி 50 60 வருஷம் முன்னாடி எப்படி வரும்? முகத்துல கையை பூசிக்கிட்டு பழைய காலத்துல சொல்றேன். கையை பூசிக்கிட்டு என்ன பண்ண தெரியுமா? உடம்பெல்லாம் எண்ணெய் பூசிக்கிட்டு வருவான். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு 2020 நல்லா கை கட்டிக்கிறது அழகா ட்ரெஸ் ஏன்னா உதவி தேவையா அப்படின்னு சொல்லி கழுத்து இருக்காங்க. எங்க இருக்குதோ கொஞ்சம் ஊருக்கு போறியா அதெல்லாம் மனைவி அதுவும் வெள்ளையா வெள்ளையா இருக்கலாம் அழகா இருக்கும். கவனிச்சுக்கோ பழைய காலத்துல யாரும் இப்ப அழகான சொல்றது. அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற இந்த உலகம் ரெண்டு ராஜா சொல்ல வேர்டு சிஸ்டம் அமைப்பு வார்த்தையின் அமைப்பை சந்திக்கிறோம். வேர்ல்டு சிஸ்டம் உலகத்தை நமக்கு இந்த உலகம் விதமா இருக்கு பொய்யா இருக்குது பார்க்கும் விதமா இருக்கலாம். எங்க அப்பா ஒரு போன் எங்க அப்பா கிட்ட நம்ம பாக்குறோம்ல ராஜா. ஆனா அவன் பேரும் முறைகேடு. அப்ப நல்லா உலகத்துல நம்ம போறோம், காலேஜுக்கு போறோம்,
ஸ்கூலுக்கு போறோம், இந்த உலகத்துல போறோம், நம்ம யாரைய தோற்றத்தின்படி நம்ம பார்த்தோம்னா தோத்து போயிடுவோம். அதனால கிருபை என்ன சொல்லிட்டோம்னா அதை வெறுக்கவும் அதை நிராகரிக்கவும் கிருபை போதிக்குது. ஏன்னா நல்லா பாருங்க, இன்னும் ஆழமா சொல்றேன், தனியா இருக்கிற விஷத்தை காட்டுறது, தனியா இருக்கிற விஷம் காட்டு பாய்சன், நீ கடையில போன எலி மருந்து அப்படின்னு பாட்டில போட்டு வச்சா அது ரொம்ப ஆபத்து இல்லை. அது ரொம்ப அதே எலி மருந்து மிக்சர்ல வாங்கி மிக்ஸ் பண்ணி அழகா கூட்டி உரத்த வச்சனா அது இருக்குமா ரொம்ப ஆபத்து. பச்சையா வழியுங்க மிக்சர் தான் சாப்பிட்டா அது போலதான் நிறைய பேரு மிக்சர் ரெண்டு காலத்துல நம்ம நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியதா இருக்கு. இதுல எப்படின்னா தனியா இருக்கிற விஷம் என்பது ரொம்ப ஆபத்து இல்லை. ஆதாம் ஏவாள் தோட்டத்துல எந்த மாதிரி அப்படி மிகப்பெரிய நிறுவனமா டைனோசர்ஸ் வச்சுங்களேன், அது வழியா வந்து அதுக்குள்ள விசுவாசம் பண்ணி இந்த பழத்தை சாப்பிட்டு அவங்க கட்சியில அப்படின்னு சொல்லிச்சு தெரிஞ்சிச்சு. தந்திரத்துல வந்து கொஞ்சமா சொன்னாங்களா கையெல்லாம் கட்டின்னு பல பல்லு அது மாதிரி நல்ல கணி அந்த பாக்கத்தை வச்சு பல பல்லு ரொம்ப அழகா இப்பதான் கையெல்லாம் கட்டின்னு அழகா சேர்த்து வந்து உன் வாழ்க்கையில நல்லதுன்னு சொன்னாரு. நீ நம்பி சரி பேசுறாரு நம்பி போனா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சாப்பிட்டு இந்த இருபதான் அவர் சேரா சொல்றாரு. நம்பிக்கை வச்சுன்னா மாட்டி மாட்டி ஆசீர்வாதத்தை இழந்து என்ன போனீங்கன்னா ராஜாவா இவதான் சாலமன் ராஜா, இவன் பக்கத்துல போ. இப்படியாப்பட்ட ரெண்டு காலத்துல ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறேன். முதல் இந்த உலகம் எப்படி இயங்குது, எப்படி நம்மளை ஏமாத்துன்னு கத்துப்போறோம். வசனம் வாசிப்போம். இரண்டாம் அதிகாரம் 2-3 வாசிப்போம். அவைகளுக்கு நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தின் ஏற்றபடியானது உலக வழக்கம் உலக நீங்க முற்காலத்துக்கு பாத்தீங்க இந்த உலக நம்ம இயங்கி கொண்டே இருக்கோம். நீங்க ரைட்டு உலக சொல்லுவதா ரைட்டு நல்லா அப்படின்னு சொல்லி உலகத்துல முற்காலத்துல வந்துன்னா உலக வழக்கத்தின்படி இருக்கும். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு சோதமின் ராஜாவுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணல அதை பண்ணலாம். இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய எல்லாரும் உலக வழக்கத்தின்படி நல்லா கவனி உலக வழக்கத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா இந்த உலகம் என்ன பண்ணுனா இந்த மாம்சத்தின் அடிப்படையில் எல்லாம் காட்டி மாம்சம் நல்லா கவனி எப்படினாலும் சொல்றேன், சுயத்தை மையமா வைக்கிறது நான் மட்டும் வாழணும். அது பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கல்ல, எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க உங்க சேவை செய்யவா அவங்க பணத்தை பெருக்க நல்லா நல்லா அந்த தயனோட தயவோட சொல்லுவாரு. நான் சின்ன வயசுல பாக்குறாரு அது போட்டா வெள்ளையா நிறைய நைஸ் பழகுது. சின்ன வயசுல அந்த வாலிபால் பூசி பூசுவாரு. நானும் கூட சின்னப்பா வெள்ளையா வருது சொல்லுது. அதை போட்டா நம்ம என்ன பண்ணுமா நம்ம காசு என்ன தெரியுமா வெள்ளையாகும். இந்த வெள்ளை நாதமாச்சு அங்க போய் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கொண்டு 10 ரூபா அப்பெல்லாம் வரும். 10 ரூபா பாக்கெட் இப்ப எவ்வளவு தெரியல. 10 ரூபா பாக்கெட் வாங்கிச்சு அதே ஸ்கொயரா இருக்கும். வாரம் வாரம் 10 ரூபா அது நம்ம 10 ரூபாய் போட்டினா 7 நாள் வெள்ளையாகும். 7 வருஷம் போட்டாலும் ஒரு ரூபாய் வெள்ளையாகும். பணம் போல அதே போல நல்லா புரியுங்க. உலகம் மாமிசம் என்கிறதுமா சுயத்தை மையமாக இருக்கிறது. என்ன பார்த்து அவன் எப்படி பேசினான், என்ன பார்த்து எப்படி பேசினான், எனக்கு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு மாறிச்சு எல்லாம். நல்லா புரியுங்க. அவன் சொன்னா அம்மா அப்பா எடுத்துமா சாப்பாடு செஞ்சு அதான் போது எங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடணும் சாப்பிட்டு சாப்பிடும். ஆனா இப்ப இருக்கிற மாடுகள் வச்சுக்கலாமா சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பிடுறாரு. உங்களுக்கு வந்தா மட்டும் 4 மணி ஆகும். நான் சொல்ல தவறு சொல்ல எல்லாமே மாறி மையமா வச்சு
வந்தா போதும். இன்னும் ஆழமா போய் ஒரு அம்மா குழந்தைய பெற்றுச்சு, நைட்டெல்லாம் அழுதுன்னு அந்த அம்மாவோட தூக்கத்தை கெடுத்துச்சு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, குழந்தைய நடந்து மொட்டை மாடி தூக்கி சாப்பிட்டு என்ன என்ன தெரியுமா, தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக குழந்தை அழுது தூக்கி போட்டான். அப்ப எப்படின்னா சுயத்தை மையமா வச்சு இந்த அடிப்படையில் நம்ம போனா சொல்றது கடவுள் அன்பை சொல்ற இயேசு தாய் தன் பால் கொடுத்த குழந்தை கூட மறப்பான். ஆண்டவர் தன்னுடைய அன்புன்னு சொன்னா தாய் தான். இந்த காலகட்டத்தில் என்னன்னா சுயத்தை மையமா வச்சு நம்முடைய வாழ்க்கையை அமைப்போம்னா இந்த சுயத்தை பயன்படுத்தி தெரியுமா, சுயத்தை மையமா வைக்கும்போது இந்த மாமிச தன்மைய என்ன பண்ணணும், நான் நல்லா இருக்கணும், நான் வாழணும், எனக்கு மட்டும் கெட்டா போதும், நான் மட்டும் வாங்கினா போதும், பின்னாடி யாரு பரவாயில்ல, இப்படி இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னா இது பின்னாடி யாரு பார்த்தாங்க நல்லா தெரியல. உயர்த்த மையமா வச்சு உயர்த்த மையமா இதான் மாம்சம். அதான் சொல்லுங்க, நீங்க முற்காலத்துல உலக வழக்கத்தின்படி மாம்சத்தின் சிந்தனை இல்லைங்க, அதன்படி இல்ல. அப்ப நல்லா பண்ணீங்க, உலகத்துல கொடுக்குற எல்லா காரியமா மாம்சத்தை அடிப்படையில உழைக்க போறான், அந்த பணத்தை என்ன பண்ண போறான், 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஐயோ கூடுவல அது முடியல தெரியுமா, அவன் என்ன பண்றான், ஆரம்பத்துல 10,000 ரூபாய் தரம்பிருப்பான், நீங்க நம்பி 10,000 ரூபாய் இன்னும் 2-3 சீட்டு போடு என்ன பண்ணுவோம் தெரியுமா, எல்லாத்தையும் ஓடி போயிடும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில சுயத்தை மையமா வச்சு நம்ம ஒரு காரியத்தை அனுபவம் பண்ணா அது தோல்வி என்னமா, அது முடிவு தோல்வி. ஏன் பின்னாடி அப்ப இதை வெளிப்படுத்தா கிருபை. இன்னொரு வசனம் வாசிப்போம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாழ்வானா இந்த விருப்பத்தினுடைய சுயத்தை மையமா வச்சு வாழ்வானா அவனிடத்தில் கடவுளுடைய அன்பு இல்லை. நான் நல்லா வாழணும், நான் பெருகணும், நான் பணக்கார ஆகணும், மாதிரி ஒரு ஆசை உலகத்திலே மையமா இருக்குன்னா கடவுளுடைய அன்பு இல்லைன்னு சொல்ல. நல்லா பண்ணிக்க, இந்த மாம்சத்துல 3 காரியங்கள் போறாரு. இந்த 3 காரியத்தின் அடிப்படையில சாத்தானுடைய பயன்படுத்த காரியம் நல்லா ஆழமா போட்டுருக்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மனுஷன் பண்ணிருக்கா இந்த காரியத்தை பின்னாடி செய்ய என்ன பண்ணுது, போஸ்ட் பண்ணி செய்ய வச்சிருப்பா. நான் இல்லப்பா, விசுவாசிப்பா, இது நினைக்கிறல அதெல்லாம் இல்லவே இல்லை. விசுவாசா ஒரு மனுஷனை தானே பிடிக்காது. எடுத்த ஒரு மனுஷனை விசுவாசம் பிடிக்கும், அந்த மனுஷனுக்கு பிசாசை பிடிக்கும் போது அந்த பிசாசு அந்த மனுஷனுக்கு விருப்பம், ஏதோ ஒரு விருப்பம் இருக்கும், அந்த விருப்பத்தை பிசாசு பயன்படுத்தும். சாதாரண ஒரு மனுஷனை பிசாசு பின்னாடி இருந்து கட்டுப்படுத்தி இந்த செய்யோட கையை முழுக்கி கையை முழுக்கி போயிட்டு பழத்தை சாப்பிட்டு போயிட்டா சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல பிசாசை பத்தி ஆதாமுக்கு வல்லம் அதிகம். அதனால பிசாசு தந்திரமா செயல்பட முடியாது. அதே போல அவங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இந்த ஆசீர்வாதத்தை பிசாசு நேரடியா வந்து தடுக்க முடியாது. எங்க வரும், தந்திரமாய் பிசாசு மேல விருப்பம் இருக்கும் போது, அது மேல ஆசை இருக்கும் போது, அந்த முட்டான காயம் இருக்கும் போது, அது தந்திரமாய் வந்து அந்த ஆசை மாதிரியே வந்து வாழ்க்கையில முதலாவது பிசாசு பயன்படுத்த ஆயுதமே மாம்சத்தை. முதலாவது மாம்சத்தை, இரண்டாவது எனக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனக்கு விரும்பின வழியில பெற்றுக் கொள்வதுதான் மாம்சத்தை. உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அத உங்களுக்கு பிடிச்சமான வழியில பெற்றுக்கொள்வதுதான் மாம்சத்தின். எடுத்துக்காட்டுனால கவனிங்க, பசி வச்சு 40 நாள் சாப்பிட மாட்டாரு. பசி வந்தோடனே என்ன பண்ணு, சாப்பிடு, நல்லதானே சாப்பாடு பிசாசு பாத்துக்கிச்சு. சாப்பாடு மேல பசி, ரொம்ப ஆர்வம், சாப்பிட்டேன் 40 நாள் சாப்பிட்டேன். அப்ப எப்படி இருக்கும் பசி,
வந்து அதிகாரத்தை தவறா பயன்படுறது அதிகாரத்தை கடவுளுக்கு ஒரு குணம் இருக்கு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அவர் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பான். நான் என்னுடைய வல்லமைய தவறான விதத்துல பயன்படுத்த மாட்டேன். உங்களுக்கு நல்ல தெரிவிக்கணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆசை தான். என்ன பண்ணி படிக்குது, அவனை ஏமாத்து, லஞ்சம் வாங்கு, அதிகாரத்தை தவறான விதத்துல பயன்படுத்த நம்ம முயற்சி செய்யணும். நம்மளும் போய் தவறான விதத்துல நம்ம முயற்சி செய்வோம்னா அது முடிவோம் மாறணும். அதே நல்லா பண்ணீங்கள முதலாவது இது என்ன மாம்சத்தின் நிச்சயம் அடிப்படையில் அதிகாரம் அதிகாரத்தை வாங்குவோம். நிறைய பெரிய எதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய எதுக்காக அப்பதான் நிறைய சீட் கட்டுறது, அப்பதான் ஏமாத்துறது. அது கிடையாது. அப்போ உலக சிஸ்டம் அதுல இது அடிப்படையில நம்ம போவோம்னா அது முடிவும் என்ன தெரியுமா? சாபம், ஆசீர்வாதம் இருக்காரு. ஏன்னா சோதனை அப்படிதான் யாரும் செய்யாதுங்களா, அழகா இருக்கும், டிக்டா வரும், சேர்ச்சி மாதிரி வருவான். ஆனா அது பின்னாடி போகணும்னா வாழ்க்கையில இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி மாம்சம் நல்ல பண்ணீங்க உங்க விருப்பம் தான், நல்ல ட்ரெஸ் போன விருப்பம் தான், நிறைய அதெல்லாம் ஆண்டு வாசிக்கிறாங்க. ஆனா வார்த்தையின் அடிப்படையில அவர் செஞ்சு வச்ச நீதியின் அடிப்படையில உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வரணும், தாழ்மை உள்ளவனும் கர்த்தருக்கு பயப்படுறவனும் செல்வத்தினாலும் ஜீவனினாலும் சொல்லுது. இன்னும் ஆழமா எல்லா விதமான காரியத்தாலும் ஆசீர்வதிக்கப்படுறாரு. கர்த்தருக்கு பயப்பட தீமை விட்டு விலகுவது. அப்போ தீமை கூடவே இருந்து கடவுளை ஆசீர்வதிப்பானா? அது கடவுள் வழியே கிடையாது. அப்ப நல்லா புரியுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தர விருப்பம் எல்லாம் நல்லதுதான், செழிக்கிற விருப்பம் நல்லதான், சுகமா விருப்பம் நல்லதான். ஆனா என்ன வழி? அந்த வழியை நிராகரிக்கதான் இப்ப சொல்லுங்க. இந்த வழியில போனா காசு வந்துடும், மோசம் வந்துடும். அப்பதான் கொஞ்சம் முதலாவது நம்முடைய மாம்சத்தின் பிசாசு பயன்படுறாரு. எப்படி தெரியுமா? அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அதை தவறான வழியில பெற்றுக்கொள்றாரு. அது தவறான வழியில பெற்றுக்கொள். ரெண்டாவது தெரியுமா? கண்களி வச்சாரு. கண்களி அப்படியா தெரியுமா? சிம்பிளா சொல்லுங்க, பாக்குதெல்லாம் எழுதுறாரு. பாக்குதெல்லாம் எத்தனை பேர் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க தெரியல. போனா நிறைய பொருள் இருக்கும், 2000 இருக்கும். போனா அவன் நிறைய வாங்கி போயிடும். ஏன் தெரியுமா? இப்பவே ஒரு கிரெடிட் கார்டு நீ பாக்குறியா, பாக்குறதெல்லாம் வாங்குறது. பணம் இல்லையா, பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பணம் வாங்குறது. கிரெடிட் கார்டு ஒரு ஸ்வைப் போனா போதும், ஐபோனா பாத்தியா, விருப்பம் வந்துச்சா, கேச்சா வந்துடும். பணமும் இல்ல, அந்த பொருள் எதுவும் கிடையாது. ஆனா பிசாசுமா தந்திரமாய் கடன் என்ற ஒரு வல்லமையில அதை வாங்கணும்னா அதுக்கு வண்டி கொடுத்துமா மாட்டி நம்ம நினைச்சுக்கிறோம் ஆசீர்வாதம், லோன் வாங்கி அதை செஞ்சுதான், இது வாங்கி செஞ்சுதான். கடன் எதுமா வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த வீட்டுக்கு கடன் வாங்கி கட்டினா அது நம்ம கட்டணும் டபுள் மடங்கா, 2 கோடி ரூபாய் கட்டணும். அவன் வாழ்நாளெல்லாம் இஎம்ஐ கட்டி கட்டி சாகணும். அவக்குதா வாக்குதான் ஆசை, அவன் வீடு கட்டனா நானே வீடு கட்டணும். ஒரு பொண்ணுதான் உன் மனைவி ஆகுது, அம்மா அக்கா தங்கச்சி அப்படிதான் சொல்லிருக்காங்க. மத்தவங்க மனைவி ஆசை வருது. அது ஒரு பேர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து மனைவி மட்டும்தான் அம்மா சொல்லிட்டு இப்படி தவறான முறைமை இதுவனுக்கு சொல்ல தனியா இருக்கிற விஷயத்த காட்டணும். ரொம்ப பண்ணாது. அவங்களுக்கு என்ன தெரியுமா? மத்தவங்க மனைவிய இச்சிக்கிறாங்க, அவங்க நேசிக்கிறாங்க, அவங்க உதவுறாங்க. அந்த அம்மா வச்சு மம்மி தெரியுமா சுகர் வந்து உதவியா அதுக்கு அம்மாதான். அது பண்ணா கொள்ளாத காலத்துல பொய்ய பிழைச்சி 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 பிசாசு வந்து இந்த வழியில உங்களுக்கு விருப்பமானது கடவுள் ஏற்பட்டு வச்சுக்காரு. அப்ப தவறான கண்கள்ல பார்க்கிற எல்லாத்தையும் அடையணும்னு நினைச்சுன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் கிடையாது.
கர்த்தரை விரும்பு, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள். இந்த வழிபடி சோதமின் ராஜாவுடைய உலகம் உலக வழக்கம். அதான் சொல்லுங்க, சோதனை முறைகேடு. அது முறை இல்ல, முறைகேடு. கேடான விதத்துல போய் என்ன பண்ணா மாட்டி. மூணாவது என்ன தெரியுமா? மாம்சத்தி சீனத்துல பெருமை. அது எதை சொல்லுது? நான் மட்டும் எங்க போனாலும் அவங்கதான் செட் ஆகுது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா பாஸ்டர் அவங்க கூப்பிட்டு முதல்ல அவங்க உட்கார சாவி வீட்டுக்கு போனா கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையா மாறி சாவி வீட்டுக்கு போனா மாற விருப்பாங்க. அவங்க ஆனா நம்ம விருப்பம் தெரியுமா? அவங்க கூட அவங்க குழந்தை பார்த்து அழுகக்கூடாது. இந்த வர இந்த உறவில மாட்டாது. நல்ல கவனிங்க, இதுதான் உலகத்துல புரியுது. காலையில் எழுந்தோடனே அனுதினம் மன்னமா இருக்கு. காலையில வாக்கு பேசுறோம் மன்னம் அப்படின்னு சமையலுக்கு என்ன வேணும்? 8 வகையான சட்னி. அதே போல 8 வகையான சட்னி. இந்த சட்னி ஸ்டவ் பத்த வைக்காம சட்னி, நெருப்பு இல்லாம சட்னி, மிக்ஸியை யூஸ் பண்ணாம சட்னி. 1000 பேருக்கு வீடியோ பாக்குறது அதுல போய் மாட்டிக்கணுமா? ஆசீர்வாதம் சட்னியை சாப்பிட்டேனையும் தலைமுறை மூலிகை மருந்து சொல்லி இன்னொரு வீடு அதை பார்த்தோமா சரி எல்லாம் போச்சு. நாட்டுக்கடை பேங்க செய்தியை பாக்குது. இதெல்லாம் பார்த்தாச்சு, பொழுதுபோக்கு ஒண்ணுமே இல்லையே. பொழுதுபோக்க தள்ளி தள்ளி பாருங்க. நாங்க வந்தாலும் நீங்க பொய்னாலும் மனசெல்லாம் நிரம்பி இதெல்லாம் உலகத்தில் நிரப்பிட்டான். இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வாழ்க்கை ஆசைப்படுறோம்? அதுல அனுதினம் மண்ணான ஆரம்பிச்சு சாப்பாடு கேட்டான்னு கேட்டு அப்படியே தள்ளி தள்ளி மூலிகை மருந்து போய் செய்தி போய் பொழுதுபோக்கு போய் நைட்டு 13 மணி நேரம் போன தள்ளி தள்ளி வீடுகளை போய் நம்ம வாழ்க்கை இந்த பொய்யிலேயே உழைக்கிற போனா வாழ்க்கை எப்படி வரணும்? இந்த பாதையில ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. இதுக்கு பின்னாடி இது எல்லாமே மாம்சத்து மிச்ச, கண்கள் மிச்ச, சீனத்துல பெருமை, இந்த பூமியின் அடிப்படையில வச்சுதான் பிசாசு ஆளுகை செய்யும். வெளியே இருக்கும், வெளியே இருந்தே இருக்கும். இந்த மாம்சத்து நிச்சயம், கண்கள் நிச்சயம், சீனத்துக்கு பெருமை வச்சு ஆண்டு கொண்டே இருக்கும். இது பெருக நம்மளுக்குள்ள வந்து நம்ம அழிச்சு அதான் சொல்லிட்டு முற்காலத்துல இந்த மாம்சம் செய்து வாழும். இந்த வாழ்க்கை சொல்லுங்க என்னைய பயமாச்சு வாழ்க்கை மாற மாட்டேன். இந்த பெருமைதான் நம்ம வாழ்க்கையில அதை போட்டு இதெல்லாம் எப்படி பழக்கமா சொல்லுது? என்ன சொல்றது? தவறு. அப்போ நம்ம எந்த சிஸ்டத்துல இருக்கணும் பாருங்க. இந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. நம்ம யாருக்கு வரணும்? காலத்தின் ராஜா வசனம் சொல்ல 7:2 வாசி. கொடுத்தாங்க. அப்போ ராஜாவும் சமாதானத்தின் ராஜா என்று பேர். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வேர்டு வார்த்தையின் அமைப்புல வரும்போது நீதி ராஜா யாரு? நீதி ராஜா நல்லா பண்ணீங்க. ராஜா நம்ம வாழ்க்கை கரெக்ட். அதாவது நீங்க எது சொல்றீங்களோ அதுதான் சரின்னு சொல்லி அவங்க சார்பு இருக்கல. அதுதான் நீதி. கடவுள் எது சொல்றாரோ அது மட்டும்தான் சரி அப்படின்னு இதுதான் நீதி. இப்படி இருந்தீங்கன்னா அந்த பாதைதான், அந்த பாதைதான் கடவுள் எது சொல்றாரோ அதுதான் அவர் சரியான நேரத்தில் தருவார். நீ ஜபம் செய்யும்போது மார்க் 13 பொழுது கடவுளுக்கு சித்தமானா கடவுளுக்கு சித்தமான காரியமா இருந்தா நீ ஜபம் செய்யும் பொழுது ஜபத்துக்கு பதில் உண்டாச்சு. எப்போ அந்த வரையில சுகமாக்குது அப்படின்னு சித்தம் ஜபம் செய்யும் போது அதுக்கு பதில் உண்டாயிடுச்சு. சரித்த சுகம் வந்துருச்சு. இதுதான் நீதி ராஜா. அந்த வரையே நீ சொன்னீங்க ராஜா சுகம் உங்க தாழ்வால் சுகமாயிட்டு அவங்களுக்கு சுகம்தான் இந்த நீதியின் பாதை. இந்த ரைச்சஸ் எப்படி வரும் அவங்க வாழ்க்கை சொல்றேன். மனைவி இருக்காங்க, அம்மா கூட அப்பா கிட்ட பேசி அது போல நீதி ராஜானா நீதி ராஜா கிட்ட வரணும்னா வேர்ல்டு சிஸ்டம் வாழ்க்கையில சேவ் பண்ணணும். பேசுறது அப்பா ரைட்டா அப்பா நீங்க இதை செய்யலாமா
எது கரெக்ட்? வசனம் சொல்லுது எனக்கு விருப்பமானது அதை தேர்ந்தெடு, கடவுளுக்கு வாழ வர மாட்டேன். அவர் நீதி ராஜா, அவரும் ஒரு பாதையினாரு. அந்த பாதை நான் வந்து நீங்க அவர் ஒரு பாதை இருந்தாரு. அந்த பாதை என்னன்னு சொல்றாரு, கையை குச்சி உங்களை இழுக்கிறாரு. ஒரு சைடு இழுக்கும்போது அவர் விருப்பத்தான் நீங்க அந்த சைடு தான் போகும்போது கையை குச்சி. ஏன்னா என் தெய்வம் யாரையும் வற்புறுத்த மாட்டாரு. வற்புறுத்த தெய்வம் கிடையாது. வந்து பின்னாடி குச்சி சைடு சொல்ல மாட்டாரு. விருப்பமா இந்த மனுஷனை உருவாக்கும் போது சுயாதீனத்தோட அவர் விருப்பம் ஏதோ அதுபடி செய்யும். அவர் பின்னாடி வந்து 2 சைடு கூப்பிடாரு. ஒரு சைடு சோதனை ராஜா கூப்பிடான், ஒரு சைடு சாலமன் ராஜா கூப்பிடான். ஆபராம் எங்கே கிருப அவர் மேல இருந்தபடினால கிருப சொல்லிச்சு இந்த சாலமன் ராஜாவை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் சொன்னா வந்து இதுதான் கரெக்ட், நீ சொல்வது ரைட்டு, நான் உங்களுக்கு தசமாக கொடுக்குன்னு சொல்லிட்டு அவன் வழியில போகும்போது வசத்துக்கு ஆபிரகாம் எல்லா விதத்திற்கும் எல்லா வழிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் வாழ்க்கையில ஒழுங்கான துறை வரல. உங்க வாழ்க்கையில நீங்க உணவு கூட போய் கடவுள்தான் என் வாழ்க்கை இருக்கும்போது அவர் 2வது காலத்துக்காக சமாதானம். சமாதானம் என்பதற்கு அர்த்தம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒன்றுமே குறைவிடாம ஒன்றுமே இணைந்து போகாத இந்த வாழ்க்கைய அவரோடு கூட இருக்கிற உணவு எனக்காக எல்லாமே செஞ்சு நான் உணவு இருக்கும் போது அந்த சமாதான ராஜா அவர் செஞ்சு கொடுத்த எல்லா காரியத்தையும் வைப்பார். நீதிமன்றம் 10ஆம் அதிகாரத்துல ஆசீர்வாதமே கொண்டு வரும். அதோட வேதனை அப்போ கடவுளுடைய பாதை இருக்கும்போது வேதனை நம்மளை மூழ்கடிக்க முடியாது. வேதனை மூழ்கடிக்க முடியாது. அப்போ நல்லா இந்த நீதி ராஜா பக்கத்துல நின்று அவரோடு கூட உணவு இருந்தாலும் போதும் அந்த சமாதான ராஜா அவர் செஞ்சு முடிச்ச எல்லாத்தையும் வாழ்க்கை கொண்டு வரும். ஒரு அவசியம் இல்லை. அந்த நம்மதான் பண்ணுவோம். மாம்சத்துக்கு செய்யும், ஜீவனத்துக்கு பெருமை வச்சு, கண்களுக்கு நிச்சயம் வச்சு எல்லாமே வைக்கும். அது வேணும், அது வேணும். அவனுக்கு வழி சொல்லுங்க, அது ஊட வழி கிடையாது. அது பின்னாடி சாத்தான் அந்த வழி நம்ம இயக்கி கொண்டு விருப்பத்தை தவறான விதத்துல பயன்படுத்து, அதிகாரத்தை தவறான விதத்துல பயன்படுத்துது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த கிருபையை நம்பி ஆண்டவரே நீங்க எனக்கு கஷ்டம் இல்லையா, இருக்க நான் வருகிறேன், நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன், இந்த உதவி சொல்லும்போது உண்மையாகவே சொல்றேன், அவர் நம்மள ஆசீர்வாதத்தின் வழியில கொண்டு போவார். தவறு உணர்ந்தா போகுது தெரியாதுமா, நீ தவறு அப்படின்னா குற்றப்படுது கிட்ட வந்து ஆனப்படாது. அந்த கெட்ட குமாரன் அந்த நல்ல தகப்பன் கிட்ட ஓகே என்ன செய்யாது எதுக்கமான அந்நிய முயற்சி நாக்கடியும் தள்ளி விடுறாரு. அடுத்த கட்டி நாக்கத்தெல்லாம் மாற்றி அதுக்கு என் மகனே ஏற்படும் நம்ம வாழ்க்கையில கிருபை என்னத்தை போடுதுன்னா இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை வெளிவர அதை வெறுக்க அதை நிராகரிக்க புரிஞ்சுக்கோங்க. எதின் அடிப்படையில இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் மாம்ச இச்சையை தூண்டுதா, கண்கள் இச்சையை தூண்டுதா, தீனத்தின் பெருமை தூண்டுதா, இது எல்லாமே பிசாசால வந்ததா. இது கடவுளுடைய வழி இல்லை. இந்த வழி நம்ம விருப்பம் வச்சாது பார்த்துதான் நம்மளால முடியாது. நிறைய பேர் வாங்கி வாங்கி வச்சாங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாமே பாத்துக்கணும். குழி பண்ணாரு குழி பண்ணாரு சுத்தி கிடையாது. அது விருப்பம் காசுக்காக கிடையாது. ஆசீர்வாதம் எங்க போகுது? 3000 ரூபாய் 4000 ரூபாய் கிடையாது. கடவுள் எந்த வழியில ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. கண்கள்ல பார்த்துட்டோம் பெருமையும் என்னதான் எல்லாமே சார்ந்து இருக்கட்டும், எனக்கு விருப்பமானதான் எனக்கு உண்டான வழியில நான் போய் பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த அடிப்படை நல்ல வழியில இந்த 3 அடிப்படை ஒன்றாவது பவர், 2வது பொசிஷன், 3வது பாப்புலர். அப்பத்த நல்ல அப்பா தன்னுடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்த சொல்லி கரெக்டா. 3வது கொண்டு போயிட்டு பாக்குற எல்லாத்தையும் தர தன்னுடைய நோக்கத்தை தவறா எதற்காக தவறா பயன்படுத்த என்ன சொல்றது. மனுஷனை உண்டாக்குறது தெரியுமா? கடவுள் ஆராதனை. ஆராதனை என்ன தெரியுமா? அவங்க பணம், பலன், நம்முடைய ஆற்றல் எதெல்லாம் எதற்கு அதிகமா செலவு பண்ணீங்களோ அதை ஆராதிக்கிறாங்க. உங்க பணம், உங்களுடைய பலன், உங்களுடைய ஆற்றல், உங்க திறமை எல்லாம் எதற்கு பயன்படுத்து போன்லயே அவ போன் தான் உங்க கடவுள். டிவி தான் உங்க கடவுள். ஒரு நபர் அதான் உங்க கடவுள். ஏதோ பர்சன் அதான் உங்க கடவுள். அது கிடையாது. இப்படி இருப்போம்னா இது வசதி சொல்லிட்டு கண்களை பார்க்குதெல்லாம் முடியாத சொல்லுதான் அப்ப இருக்கிறது போல இருக்காரு. நீ மேல இந்த குடி யாரு தாழ்வாங்க. அப்படி தாழ்வும் போது எல்லாரும் பார்த்து கை கட்டுவாங்க. ஓ இவன் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி புகழுக்காக ஓடுற கூட்டம் புகழ்
இதுக்கு நம்ம ஒவ்வொன்றும் நல்லா சொன்னீங்க அவங்க உலகமே அதிகாரத்தை அவங்களெல்லாம் உண்டா பயன்பாடு யாரும் உங்களை பார்க்கணும்னு சொல்றது இந்த அடிப்படையில இந்த 3 காரியத்தையும் நம்ம இந்த 3 காரியத்தை வெற்றிகளா திரும்ப நம்மளுக்கு போதிக்கு வசனத்தை வாசனை முக்கியம் 2 Corinthians 8ஆம் அதிகாரம் 9 2 Corinthians 8ஆம் அதிகாரம் 9 அவருடைய தரிசனத்தை தரிசனம் என்ற வார்த்தை பாவட்டியா தமிழ் சொல்ற நல்லா இல்லாமை இல்லாமை தேவையான காசு இந்த பையன் 2வது உழைக்க பிறந்தீங்க 3வது நம்ம தெய்வம் இல்லாம உள்ள சகல ஆஸ்வாதம் உள்ள தெய்வம் எல்லாத்தையும் இல்லாம இருந்தான் யாருக்காக இல்லாமை ஒரு இடத்துல எதுவுமே இல்லாம வச்சு இந்த 2 இல்லாமையும் இயலாமைக்குள்ளேயும் கத்தல் போய் நம்ம வாழ்க்கையில இல்லாமைய இயலாமையை மாத்திர அப்போ நம்ம சொல்லி அவன் தரித்திரமான நல்லா நீங்க தரித்திரமானதா வாழ்க்கையில இல்லாம இல்லாமைய இயலாமைய வாழ்க்கை மாற்ற முடியல இந்த இயலாமைய மாற்ற அல்வாரி சிறுவனை பேசி வழியாகி அவர் ஒரு வழி உண்டாக்கி பண்ணிடுறாரு அந்த வழியில இல்லாமே கிடையாது இயலாமை கிடையாது 2000 வருஷத்துக்கு எல்லாம் இல்லாமையும் இயலாமையும் அல்வாரி வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமா இருக்க அந்த வழியை வச்சு இந்த வழியில இல்லாமே கிடையாது நாளை இல்ல உன் கையில இல்லைன்னு நினைக்கிறியா நிறைய காரியம் செய்யணும் இல்லாம எங்க கையில இல்லைன்னு நினைக்கிறியா இல்லாம வேலை செய்யும்போது ஏன் வயசு போயிட்டு இருக்கோம் கஷ்டம் பார்க்கலாம் வருவேன் இந்த லைஃப்ல தான் ஈஸி அந்த வழியில நம்ம போக மாட்டோம் இந்த வழியில ஒரு 4 சிலைகள் அப்படிதா நீங்க ஒவ்வொரு நாளும் சாலமின் ராஜாவுக்கும் சோதனை ராஜா சந்திக்க ஒருத்தர் குறைக்கிறாங்க இன்னொருத்தர் வீட்டுக்கு சமாதானம் பக்கத்துல நிற்போம்னா இல்லாமையும் இயலாமையும் வாழும் நீ குறைக்கலான ராஜாவை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில என்ன செய்வாங்க சோதனை ராஜா கடைசியில அழிக்கப்பட்டான் சோதனை பட்டணம் அழிக்கப்பட்டுச்சா யார் செத்து போயிருப்பான் முதல் ராஜா தான் வந்து அக்கறை காட்டணும் அதே போல நல்லா பண்ணில சோதனை ராஜாவை நம்ம தெரிந்து கொள்வோம்னா முடிவு இந்த நீதியின் காலம் ராஜாவை நம்ம தெரிந்து கொள்வோம்னா அது முடிவு நித்திய காலமாக வாழ்க்கிற வாழ்க்கை இந்த கொஞ்ச காலத்தை எந்த அமைப்பின் கீழே வாழ்றோமோ அதன் அடிப்படையில நம்ம வாழ்க்கை அமைந்திருக்கு கடவுளுக்கு வழி அந்த வழி தெரிஞ்சவர்கள் வாழ்க்கை செபிக்கிறோம்